வணக்கம் மாணவர்களே. இந்த இடத்துல இயல் 4 இலக்கணம் வேற்றுமை. இந்த வேற்றுமைங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நம்ம மனசுல என்னெல்லாம் தோணுது? வேற்றுமை வேற ஒன்று மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி இல்லையா, அல்லது ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம். இதே நம்ம இந்த வாரம் 2 படத்தை கொடுத்து இந்த படத்துக்கு என்ன வித்தியாசம், சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அதே மாற்றம். இதான் என்னது? வேற்றுமை. அப்போ எப்படி வேற்றுமை என்னது? வேற்றுமை அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளின், அதாவது பெயர் சொல்லி பொருளை, பெயர் சொல்லி பொருளை, பெயர் சொல்லி பொருளை வேறுபடுத்தும் முறை வேற்றுமை. அதாவது பெயர் சொல்லி பொருளை வேறுபடுத்தும் முறை வேற்றுமை. அப்ப இந்த வேற்றுமை அப்படிங்கிறது ஏதோ ஒரு இதை மாற்றி நமக்கு காட்ட போகுது. அதுக்கு ஒரு உதாரணம், இப்படி ஒரு வார்த்தை இருக்கு, சேரன் சோழன் வென்றான். சேரன் சோழன் வென்றான். இப்போ இந்த வார்த்தையை பார்த்தா நமக்கு ஏதாவது பொருள் தெரியுதா? அது யாரை வென்றானே தெரியல. ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு, ஒருத்தர் ஜெயிச்சிருக்கான், அது யாரும் தெரியல. அப்போ இது என்ன செய்யணும்? சேரனை சோழன் வென்றான். சோழன் வென்றான். இப்ப மாதிரி இந்த சேரனை, இந்த நை என்னது? இன் கூட்டல் ஐ. இந்த ஐ சேர்ந்த உடனே என்னது? இந்த வார்த்தைக்கு பொருள் கிடைக்கு. சேரனை சோழன் வென்றான், அல்லது சோழனை சேரன் சோழனை வென்றான். சோழனை வென்றான். அப்போ ஒரு வார்த்தை பொருள் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த வார்த்தையுடைய ஒரு பொருள் என்ன செய்யுது? சேருது, ஒரு உறுப்பு சேருது. அதுக்கு பிறகு என்னது? ஓமை உறுப்பு. பேச்சினுள் இணைக்கப்படும் அசைகளை பெயர் சொல்லில் இணைக்கப்படும் அசைகளை, இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உறுப்பு. வேற்றுமை உறுப்பு என்றார். அசை என்னது? வார்த்தை, எழுத்து. அப்போ ஒரு பெயர் சொல்லுடைய இணைப்பு, ஒரு பெயர் சொல்லோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு உறுப்பு, அதுக்கு என்னது? வேற்றுமை உறுப்பு. வேற்றுமை என்னது? பொருளின், பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறைக்கு வேற்றுமை என்று பெயர். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறைக்கு வேற்றுமை என்று பெயர். அது எப்படி வேறுபடுத்தணும்? இப்போ சேரன் சோழன் வேண்டாங்கன்னா அது பொருள் இல்லாமல் இருக்கு. அப்போ சேரனை சோழனை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வாக்கியம் பொருளுடையதாக மாறுகிறது. அப்போ ஒரு பெயர் சொல்லில் இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த வேற்றுமை உறுப்புன்னு எத்தனை வகை? வேற்றுமை உறுப்பு 8 வகைப்படும். வேற்றுமை முதலாம் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை. இந்த 8 வேற்றுமை உறுப்புகளில் 1ஆம் வேற்றுமைக்கும் 8ஆவது வேற்றுமைக்கும் ஓமை உறுப்பு கிடையாது. 1ஆவது வேற்றுமைக்கும் 8ஆவது வேற்றுமைக்கு ஓமை உறுப்பு கிடையாது. அப்போ இந்த ஓமை உறுப்பு எப்படி பயன்படுத்துறோம்னா, பெயர் சொல்லில் பொருளை வேறுபடுத்த. அப்ப என்னது? ஒரு செயலை வேறுபடுத்துறதுக்கு பயன்படுத்துறது வேற்றுமை. அப்ப அந்த பொருளை வேறுபடுத்தும் போது பெயர் சொல்லினுடைய பொருளின் வேற்றுமை அதை விவரித்து காட்டணும். என்ன, யாது, எப்படி என்பதை பெயர் சொல்லிலிருந்து, பெயர் சொல்ல சப்ஜெக்ட் என்ன எழுவாய், இதனுடைய
மாறுபாடு. இதை தான் செய்ய போகிறோம், இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் வேற்றுமை என்னது? பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது. இது வந்து எத்தனை உபயோகப்படும்? இந்த வேறுபடுத்துகிறது அசைகளை பயன்படுத்துகிறோம். இணைக்கப்படும் அசைக்கு பேர் தான் வேற்றுமை உறுப்பு. அந்த பெயர் சொல்லோடு இணைக்கப்படும் அசைக்கு தான் உபயோகப்படுகிறது. நை, ஐ, ஐ, கு, அல், ஆல், இப்படி எதெல்லாம் சேர்க்கணுமோ அது என்னது? வேற்றுமை உறுப்பு. இந்த வேற்றுமை உறுப்பு வந்து 8 வகைப்படும். இந்த வேற்றுமை உறுப்பு என்னது? 8 வகைப்படும். இந்த முதலாவது வேற்றுமை, மொத்தம் 8 வேற்றுமை தான் முதலாவது வேற்றுமை. முதலாவது வேற்றுமை ஒரு பெயர் வாக்கியத்தின் எழுவாயாக நிற்பது தான் என்னது? முதல் வேற்றுமை. இந்த முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பெயர் வந்து எழுவாய் வேற்றுமை. எழுவாய் வேற்றுமை. எழுவாய் வேற்றுமைனாலும் முதல் வேற்றுமைனாலும் ஒன்றே. எழுவாய் வேற்றுமைனாலும் முதல் வேற்றுமைனாலும் ஒன்று. அப்போ இது எப்படி செயல்படுது? அதாவது ஒரு வாக்கியம், அந்த வாக்கியம் வந்து எப்படி இருக்கும்? சொற்றொடர் வந்து எழுவாய், எழுவாய் செயல்படும் பொருள், எழுவாய் செயல்படும் பொருள் பயனிலை. எழுவாய் செயல்படும் பொருள் பயனிலை. இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி பார்த்துருப்பாரு? சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். அப்போ இந்த சப்ஜெக்ட் ஆனது எழுவாய். இந்த எழுவாய் ஒரு பெயர்ச்சி வாக்கியத்தில் எழுவாயாக நிற்பது தான் முதல் வேற்றுமை. இந்த முதலாம் வேற்றுமைக்கு ஓமை உருவு கிடையாது. உதாரணத்துக்கு கண்ணன் பள்ளி சென்றான். கண்ணன் பள்ளி சென்றான். இது வந்து ஒரு சாதாரண வாழ். கண்ணன் பள்ளியோடு போயிருக்கான். இப்போ இதே கண்ணன் பள்ளிக்கு சென்றான் ஓய்வு போடுது. இந்த எழுவாயில எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கண்ணனை, கண்ணனால் அப்படி வரும்போது அது என்னது? வேற்றுமை உறுப்பு சேருது. இப்படி கண்ணன் பள்ளி சென்றான். அப்போ அந்த கண்ணன் பள்ளி சென்றான் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை வந்து முதலாவது வேற்றுமை உறுப்பு. இதில் முதலாவது வேற்றுமை இதில் வந்து உருவு கிடையாது. முதல் வேற்றுமைக்கு உருவு கிடையாது. அந்த முதல் வேற்றுமையில வந்து இன்னும் நமக்கு புக்கில் கொடுத்துருக்கு. பாவை பாடினார். பாவை பாடினார். இதுல வந்து எந்த விதமான வேற்றுமை உறுப்பும் இது பண்ணவே இல்லை. இந்த வேற்றுமை உறுப்பு வந்து புக்கில் இல்லை. ஒரு 3 பேர்ல எப்படி ஒரு கேட்டுனா, இப்போ அமைச்சர் வந்தார். அமைச்சர் வந்தார் சொல்லுங்களா? அமைச்சர் வந்தார். இவர் அமைச்சர். இவர் அமைச்சர். அமைச்சர் யார்? அமைச்சர் யார்? இந்த 3 பேர்ல தான் செய்யும் அமையும். அதாவது அமைச்சர் வந்தார், இவர் அமைச்சர், இவர் அமைச்சரா ஒரு கேள்வி கேட்கும். அல்லது யார் அமைச்சர் அப்படி கேட்கும். அப்ப என்னது? வினைமுற்றுல இருக்கும். வினைமுற்றுல இருக்கும். அடுத்தது என்னது? இவர் அமைச்சர் அப்படிங்கிறத வந்து பெயர் நிலை, அதாவது பெயர் பயனிலை. இவர் அமைச்சர், அந்த பயன் நமக்கு எதுக்கு அவர் பயன்படுறாரோ அந்த பயனிலை. அப்போ பயனிலை, பெயர் பயனிலை. அடுத்தது வினா. வினா பயனிலை. வினா வினா பயனிலை. அப்போ இந்த 3 பேர்த்துல அமைச்சர் வந்தார், அப்போ ஒரு செயல் நடந்துட்டு இருக்கு. அந்த வினா, அந்த வினையை குறித்து வரக்கூடிய பயனிலை. அடுத்தது இவர் அமைச்சர். ஒரு ஆளை சொல்றாங்க, அந்த ஆள் இவர் தான் அமைச்சர், அப்போ பெயர் பயனிலை. அடுத்தது அமைச்சர் யார், அல்லது இவர் அமைச்சரா, அமைச்சர் யார், இவர் அமைச்சரா. இப்படி கேட்கக்கூடியது வினா பயனிலை. அப்போ முதல் வேற்றுமை என்பது எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை, எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை ஆகியவற்றில் இடம்பெற்றிருக்கும்.
அதே மாதிரி ஒரு பெயரின் வாக்கியத்தில் இழுவாயாக நிற்பது முதல் வேற்றுமை. இழுவாய் செய்யப்பட்ட பொருள் பயனில் இருக்கும். ஏன்னா இதுக்கு மற்றொரு பெயர் வந்து இழுவாய் வேற்றுமை. கண்ணன் பள்ளி சென்றால், பாவை பாடினார். இதில் எந்த விதமான மூன்றும் வரல. இதான் முதலாம் வேற்றுமை. இந்த முதலாம் வேற்றுமை 3 விதத்தில் வரும். ஒன்று என்பது வினை முற்று பயனிலை, பெயர் பயனிலை, வினா பயனிலை. அமைச்சர் வந்தார், இவர் அமைச்சர். அமைச்சர் யார் அல்லது இவர் அமைச்சரா? இப்படி வினா வாக்கியத்தில் அல்லது பெயர் பயனில்லை நம்ம யாரு இவர் தானா அப்படின்னு உறுதிப்படுத்த முடியாது. அதான் பெயர் பயனில்லை. இது என்னது? வினைமுற்று முடிஞ்சிட்டு அமைச்சர் வந்தார், அந்த செயல் என்னது? முடிந்து. அப்போ வினைமுற்று பயனிலையும் வரும், பெயர் பயனிலையும் வரும், வினா பயனிலையும் வரும். அடுத்தது பார்க்கும்போது நம்ம வந்து இரண்டாம் வேற்றுமை உறுப்பு, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. அந்த இரண்டாம் வேற்றுமை உறுப்பு அப்படிங்கும்போது இரண்டாம் வேற்றுமை உறுப்புல வந்து அந்த உறுப்பானது இப்பதான் அந்த 70,000 அந்த உறுப்பு சேர் அதை நம்ம பார்ப்போம். அப்ப இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்து என்னது? ஐ. அதாவது செய்யப்படும் பொருள்ல தான் என்ன செய்யும்? இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வரும். இரண்டாம் வேற்றுமை உறுப்பு என்னது? இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. இரண்டாம் வேற்றுமை முதல் வேற்றுமை, இப்ப இரண்டாம் வேற்றுமை. இந்த இரண்டாம் வேற்றுமைக்கு உறுப்பு என்னது? உறுப்பு வந்து ஐ. இப்படி போட்டது ஐ. இதே இப்படி போட்டது ஜேவாயம். எழுத்து ஐ போடும்போது நல்லா கவனிச்சிங்க, நல்லா அழகாக செய்ய இப்படி சொல்லணும். இதான் ஐ. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ. இப்போ காபினர், பரணரை, பாடினார். இந்த இரண்டாம் வேற்றுமை உறுப்பு கபிலர், பரணரை, பாடினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த கபிலர் பரணரை பாடினார் அல்லது இதே வார்த்தை எப்படி பார்க்கலாம்? பரணர் கபிலரை பாடினார். இப்போ இது வந்து இந்த ரை இருக்கலாம். இந்த ரைல என்னது? இரு கூட்டல் ஐ. இரு கூட்டல் ஐ. இதான் ரை. இந்த ஐ வந்து சேர்ந்து இந்த பெயரோட பேச்சலோட ஒரு வினை ஒரு உறுப்பு அசை சேரும் பொழுது அதை தான் உறுப்பு அப்படிங்கும். அதான் வேற்றுமை உறுப்பு. அப்ப இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இந்த ஐ வந்து சேரும் பொழுது அதனுடைய பொருளே மாறிடும். கபிலர் பரணரை பாடினார்னு சொன்னா அதுக்கு பொருள் இல்லாமல் இருக்கு. கபிலர் பரணரை பாடினார் அல்லது பரணர் கபிலரை பாடினார் என்னும் பொழுது அந்த வார்த்தையுடைய பொருள் யாரை பற்றி பாடினார், யாரை புகழ்ந்தார் அப்படிங்கிற ஒரு விதிகளை செய்து தெரியப்படுது. இந்த வேற்றுமை உறுப்பு நம்ம முதல் வேற்றுமை உறுப்பு பார்க்கும்போது 3 வினை பயனிலை, பெயர் பயனிலை, வினா பயனிலை. அதே மாதிரி இதுல பார்க்கும்போது 4 விதமான 7 விதமான இது 6 விதமான காரியங்கள். ஒன்று ஆக்கல். இந்த ஆக்கல் வார்த்தைக்கு பொருள் என்ன? ஆக்கல் உருவாக்குதல், படைத்தல். எப்படி படைத்தல்? கரிகாலன் கல்லணையை கட்டினான். கரிகாலன் கல்லணையை கட்டினார். இந்த கட்டினார் என்பது உருவாக்கப்படுது. கரிகாலன் கல்லணையை கட்டினார் அல்லது கொத்தனார் வீட்டை கட்டினார். கொத்தனார் வீட்டை கட்டினார். அப்ப இந்த ஆக்கல் என்பது உருவாக்குதல். இந்த உருவாக்குதல் என்கிற பொருள்ல வரும்பொழுது அதுல வந்து வரக்கூடிய உறுப்பு வந்து இரண்டாம் வேற்றுமையான ஐ வரும். கல்லணையை ஈ கூட்டலை, வீட்டை இட்டு கூட்டலை. அப்போ இரண்டாம் வேற்றுமை உறுப்புல வந்து ஒண்ணு ஆற்றல். அடுத்தது ரெண்டாவது என்னது? அழித்தல். ரெண்டாவது அழித்தல்.
ஒரு பொருளுக்கு ஒரு எதிர்மறை உண்டோ, இரவுனா பகல், வெளிச்சம், இருள், இப்படி இருக்கிற மாதிரி ஆக்கலுக்கும் வருது அழித்தல். அழித்தல் என்ன என்ன சொல்லிருக்கு நமக்கு? பெரியார் மூட நம்பிக்கையை மூட நம்பிக்கையை ஒழித்தார். பெரியார் மூட நம்பிக்கையை ஒழித்தார். அப்போ இந்த அழித்தல் என்பது இருக்கிற ஒன்றை இல்லாமல் ஆக்குவது. அதே போல பெரியார் மூட நம்பிக்கையை அழித்தார் அப்படி பார்க்கணும். அதே மாதிரி கண்ணபிரான் இவர் மத்தியவாதி இல்லையா? கண்ணபிரான் நரகாசுரனை அழித்தார். கண்ணபிரான் நரகாசுரனை அழித்தார். அப்போ இரண்டாவது விதிப்படி அழித்தலுக்கும் இந்த பூமி உருவு ஐ பயன்படுகிறது. பெரியார் மூட நம்பிக்கையை ஒழித்தார், கண்ணபிரான் நரகாசுரனை அழித்தார். இப்படி நீ நினைக்கலாம். அதாவது இப்போ எனது தந்தை ஒரு பள்ளியை உருவாக்கினார், எனது தந்தை எங்களுடைய பழைய வீட்டை அழித்தார், அழித்து புது வீடு கட்டுவாங்க இல்லையா? இப்படி இந்த ஆக்கல் அழித்தல் இந்த இரண்டுக்கும் இந்த உபயோகப்படுது ஐப்பன். அடுத்தது அடைதல். அடைதல் என்னது? சேர்தல், அடைதல். இப்போ உனக்கு அடைதல் என்னது? வெற்றி இலக்கு, நல்ல மதிப்பெண் வாங்கணும், இது அடைதல். அப்போ ஒரு மாணவன் தன்னுடைய விடாமுயற்சியால் ஒரு வெற்றியை இலக்கை அடையலாம். அதே மாதிரி தான் இது அடைதல். எப்படி அடைந்தான்? கோவலன் மதுரையை அடைந்தான். கோவலன் மதுரையை அடைந்தார். கோவலன் மதுரையை அடைந்தார். கோவலன் கண்ணையும் மதுரை அடைந்தார்கள். கோவலன் கண்ணைக்கு மதுரையை அடைந்தார்கள். அதாவது ஒரு செயல் நம்ம ஒரு காரியத்தை படிக்கணும், இதுங்க பொருள் சார் முதல்ல வேற்றுமை என்ன வேறுபடுத்துது? ஏதோ ஒரு பொருள் ஒரு பொருளை விட இன்னொன்று வேறுபடுத்துங்க. முதலாம் வேற்றுமை. இப்போ முதலாம் வேற்றுமை இருக்கிறது அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. பள்ளி சென்றான், வீடு வந்தான், இப்படி சொல்லக்கூடியது முதலாம் வேற்றுமை. அதில் ஓமி உருவு நிச்சயாது வராது. அடுத்தது பார்த்தோம் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ. இந்த இரண்டாம் வேற்றுமை உறுப்பு 6 விதத்தில் வருது. அதில் 1 ஆக்கம், அழித்தல், அடைதல். இன்னும் அடுத்த 3 பார்க்க போகிறோம். இது இந்த எடுத்துக்காட்டு புக்கில் உள்ள ஒரு எடுத்துக்காட்டு ப்ளஸ் 6 ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு. இதை நீ சரியா பார்த்தன்னா உனக்கு இதை செய்ய நல்லா புரியும். சரியா? அடுத்த நம்ம கவனி. இப்போ அடுத்து என்ன பார்ப்போம்? நீத்தல் அப்படின்னா நீக்குதல், நம்மை விட்டு அகற்றுதல். இந்த பொருள் இதான் நீத்தல். காமராஜர் பதவியை தொடர்ந்தார். காமராஜர் கட்சி படிக்க இருக்கிறாரு. அந்த தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த பதவியை விட்டு போயிடுறாரு. காமராஜர் பதவியை அந்த ஒரு துறந்தார். இது நீத்தல், நீக்குதல். சான்றோர் புலால் உணவை நீக்குவர். சான்றோர் யாரு? பெரியோர்கள். முன்னோர்கள் நிறைய இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு 60 வயசு தாண்டவங்க இருக்கிறவங்க, நான் இப்போ மட்டன் சாப்பிட மாட்டேன், நான் இப்போ இது எண்ணெயை தொடவே மாட்டேன் அப்படிப்பாங்க. அதே மாதிரி சான்றோர்கள் புலால் உணவை நீக்குவர். அதாவது காந்தியடிகள் ஐக்கியம் வரும்பொழுது அவர் புலால் உணவை வெறுத்தார். புலால் உணவை முக்கியமாக அறவே வெறுத்தார். இதனது நீக்குதல். அடுத்தது ஒத்தல். ஒத்தல் என்னது? நம்மளோட ஒன்றி இருப்பது, நகம் சதையும் போல. ஏன்னா எப்படி தமிழ் நமக்கு உயிரை போன்றது, எப்படி மனுஷனுடைய உடம்புல அந்த உயிர் எவ்வளவு முக்கியமோ இந்த உயிர்ல என்னது? அதுக்கு பிறகு நம்மளை பார்த்து
பேரக்க மாட்டாங்க, ஐயாக்க மாட்டாங்க, பேனம் கிடக்கு. அதே மாதிரி தான் இது இந்த வார்த்தை கொத்தல் நம்மளோடு இணைந்தது. தமிழ் நமக்கு உயிரை போன்றது. செங்குட்டுவன் வீரத்தில் சிங்கத்தை ஒத்திருப்பான். இப்போ நம்ம சிலருக்கு வந்து பட்டப்படைப்போம். எப்படி பட்டப்படைப்போம்? அவனுடைய செயல்பாடுகள் எதை போன்று இருக்கிறதோ அதையே என்ன செய்வோம் சொல்லுவோம். ஒருத்தர் வந்து அஜித் மாதிரி அப்படியே ஆக்ட் பண்ணான்னு வச்சுக்க, எப்பா அவன் அஜித்தை போல, அஜித்தை அந்த பேரில் சொல்லும் பார்த்தியா, இப்படி அந்த என்னது ஒற்றுமைப்படுத்துது. அந்த ரெண்டுக்குள்ள தொடர்பைப்படுத்தி சொல்லுது என்னது ஒத்தல். அடுத்தது உடைமை. உடைமை என்னது? எனக்குரியது, அது எனக்கு, நமக்கு சொந்தம், நமக்கு தான் அப்படின்னு அவர் வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். வள்ளுவர் பெருமுடையவர். இப்போ மாணவர்கள் பண்பு உடையவர்கள், பன்மை உடையவர்கள். நாட்டை நாட்டை விரும்பினார்கள். எப்படி விரும்பினார்கள்? இந்த நாடு இது ஏன் நாடு அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். இதே மாதிரி புகாரான மக்கள் செல்வத்தை பெற்றிருந்தன. செல்வத்தை, அதாவது புகாராரம் வந்து அந்த நகரத்தில் வந்து வணிக கலன்கள் மூடமுடையா குமிச்சு மலை போல குமிச்சிருக்கும் அந்த மக்கள். அதனால தான் இந்த புகார் மக்கள் செல்வத்தை பெற்றிருந்தனர். இப்படி இரண்டாம் வேற்றுமை வந்து ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை என்கின்ற 6 வகையான பொருளில் வரும். சரி, இப்போ மீண்டும் ஒரு முறை ரிவைஸ் பண்ண மறுபடியும் சொல்ல கவனிச்சுக்க. வேற்றுமை. வேற்றுமைனா என்ன சொன்ன? ஒரு பெயர் சொல்லின் ஒரு வாய் பெயரின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது. ஒரு பெயருடைய பொருளை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை. சேரன் சோழன் வென்றான், அப்போ அதில் பொருள் இல்லை. சேரன் சோழனை வென்றான், சோழன் சேரனை வென்றான். அப்படி வரும்பொழுது அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? அந்த ஐ என்கின்ற ஒரு அசை சேர்கிறது. இவ்வாறு ஒரு பேச்சரோடு அசை இணைக்கப்படுவதற்கு மேலே வேற்றுமை உறுப்பு. அதில் நம்ம முதலாம் வேற்றுமை பார்த்தோம். முதலாம் வேற்றுமைக்கு என்னது? ஓமி உறுப்பு கிடையாது. அவன் பள்ளி சென்றான், பாவை பாடினார். இப்படி எந்த விதமான உபயோகிப்பும் இல்லாமல் இயல்பாய் அப்படியே வருவது என்னது? முதலாம் வேற்றுமை, முதல் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமையுடைய ஓமி உறுப்பு ஐ, உயிரெழுத்து ஐ. இது வந்து எத்தனை? 6 விதத்தில் வருது. எப்படி? ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஓத்தல், உடைமை. இந்த 6 விளக்கத்தையும் நாம் பார்த்துருக்கோம் இந்த வகுப்பில். இது வரைக்கும் அதாவது வேற்றுமை, முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமைன்னு அது மாதிரி தெரிந்து கொள்க அப்படின்னு ஒரு புக்கில் ஒரு இது இருக்கு பார்த்துக்க. அதில் பாரு, வேற்றுமை உறுப்பு இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர் என்பர். வேற்றுமை உறுப்பு இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர் என்பர். வேற்றுமை உறுப்பு இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை. வேற்றுமை உறுப்பு வரணும், அது வராமல் இருந்தால் வந்த பொருள் தந்தால் அது பிறகு வேற்றுமை தொகை என்பர். சில இடங்களில் ஓவி உறுப்பு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உறுப்பாக வருவதுண்டு. அவற்றை சொல்லுறுப்பு என்பர். ஓவியர் துருதியால் ஓவியம் தீட்டினார். இதில் ஆண் என்பது வேற்றுமை உறுப்பாக வந்துள்ளது. ஓவியர் துருதி கொண்டு ஓவியம் தீட்டினார். இதில் கொண்டு என்பது சொல்லுறுப்பாக வந்துள்ளது. இதான் தெரிந்து கொள்வதற்கும் இந்த தெரிந்து தெரிவோம் என்கிறதுக்குரிய வித்தியாசம். நம்ம அடுத்த வகுப்பில் மீதம் இருக்கக்கூடிய வேற்றுமையை பார்ப்போம். நன்றி மாணவர்களே.